இப்ப ஃபிட்னஸே இல்லாத பிளேயர்ஸை தந்தா நான் என்னடா செய்யறது டீமை. நேற்றைய தினம் இலங்கை வந்திருக்கின்றது ஏ அணி. நியூஸ்ல இலங்கை ஏ அணி போட்டிகள் பங்கு பெற்று போகிறது. இலங்கை தேசிய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் செல்லவிருக்கின்றது. அப்ப இவ்வளவு நாளும் உடல் தகுதி நிரூபிக்காதான் இலங்கை அணியில் விளையாடினாங்களா? இனிமேல் நீங்க விளையாட்டு காட்ட முடியாது. இதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கின்றது. 4 வருடங்களுக்கு மேலாக சரியான முறையில் உடற்தகுதிகளை பார்வையிடவில்லை என்று சமிந்தவாஸ் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் IPL இரண்டும் நடந்து கொண்டிருக்கிற வேளையில தான் இந்த சுவாரஸ்யமான சர்ச்சைகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. நிறைய செய்திகள் பார்த்திருப்பீங்க. IPL-க்கு பல வீரர்களால் செல்ல முடியவில்லை. இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற காரணம், நீங்கள் உங்களுடைய உடல் தகுதியை நிரூபிக்கவில்லை. உடல் தகுதியை நிரூபிக்காமல் நீங்கள் அங்கே செல்ல முடியாது. அப்ப இவ்வளவு நாளும் உடல் தகுதி நிரூபிக்காதான் இலங்கை அணியில் விளையாடினாங்களா? இதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கின்றது. 4 வருடங்களுக்கு மேலாக சரியான முறையில் உடற்தகுதிகளை பார்வையிடவில்லை என்று சமிந்தவாஸ் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்ப உண்மை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்று வைங்களேன். இப்ப இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இப்பொழுது இறுக்கமாக இருக்கின்றது. இத்தனை வீரர்கள் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் சந்திர ஏதோ இருக்கின்றது அங்கே. இப்ப கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைனா டீமும் படுமோசமாக தான் விளையாடிச்சது. அப்ப எல்லாமே பார்க்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்கின்றது, இறுக்கமாக முயற்சிக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அடுத்த விஷயத்தை பேசுவோம். ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க? அதுக்காக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு பொறுப்பு தானே. இப்ப வீரர்களை விளையாட போகல, அது ஃபிட்னஸ் சரியில்லைன்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? இப்ப புது பயிற்றுவிப்பாளரை கொடுத்தாச்சு. கேரி கர்ஸ்டன் வர்றாரு இருந்தா கேரி கர்ஸ்டன் நிச்சயமா நீ கேள்வி கேட்பேன். இப்ப ஃபிட்னஸே இல்லாத பிளேயர்ஸை தந்தா நான் என்னடா செய்யறது டீமை என்ன செய்து வச்சிருக்கீங்க நீங்க இவ்வளவு நாள் என்றால் கட்டாயம் கேட்பேன். பிரச்சனையாக இருந்தா இப்ப இவர் பாகிஸ்தானை விட்டுட்டு வழியால போனார் 6 மாசத்துல. பாகிஸ்தானுக்கு கோச் பண்ண போனார், சரியா சப்போர்ட் பண்ண இல்ல, சரியான விஷயங்களை சொல்ல இல்ல, செய்ய இல்ல, தரையில்லைன்றதும் இதை நான் இந்த டீமை கோச் பண்ண இல்லாது காசு தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்னு ஒப்பந்தத்தை விட்டுட்டு நடுவில் போயிட்டார். இப்ப இங்க வந்தும் அதே மாதிரியான ஒரு விஷயம் என்று நடந்து என்றால் சந்துரு, அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டாயம் மிகப்பெரிய அளவு பிரச்சனையை சந்திக்கும். இப்ப ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கின்றது, சிக்கலாக இருக்கின்றது, நிர்வாக குழு வீடு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே உடற்தகுதி கட்டாயம் தேவை. அதில் அலட்சிய போக்கில் இருந்திருக்கின்றார்கள். அதிகாரிகள் தான் இதை அதிகாரிகள் தான் இதற்கு பொறுப்பு. அந்த அதிகாரிகள் பொறுப்பான அதிகாரி யாரு இருக்கு 100% யார் பொறுப்புன்றது தெரியல. அதுக்கு இப்படி 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 இருக்குதானே. ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருக்கு, தெரிவுக்குழு இருக்கு. அப்ப தெரிவுக்குழு இப்ப பிரமோத் விக்ரமசிங்கவன் தலைமையில் மாற்றப்பட்டது. அவர் வந்த வரத்திலேயே சொன்னார், வேர்ல்ட் கப் ஏற்கனவே இருந்த தெரிவுக்குழு செலக்ட் பண்ண டீமுக்குள்ள இருந்து செய்துட்டோம். வேர்ல்ட் கப்புக்கு பிறகு மிக கடுமையாக என்னுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நடக்குது போல. அதுல ஆக்ஷன்ஸாவும் இருக்கலாம். வா எல்லாருக்கும் கொண்டு வா, சர்டிபிகேட்டை கொண்டு வா, ஓடவா என்றெல்லாம் சொன்னதும் பல சிக்கல்கள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றன. வனிந்து ஹசரங்க இந்த உடற்தகுதி பரிசோதனைக்கு செல்லவில்லை என்ற எனக்கு தெரிஞ்சு அவர் போனாலும் போய் தேவையில்லை, போனாலும் கூட தெரியுது நமக்கு. எனக்கு 2 விஷயம் அதுல இருக்கு. ஒன்று, அவரு காலில் உபாதை இருக்கின்றது. காலில் உபாதை இருந்தா போய் உபாதைய குணமில்லாமல் தர்த்தக்காரனை கொண்டு போய் ஓடுன்னு சொல்றது நியாயம் இல்லை தானே. எனக்கு வந்து வணிகவாசரங்க உபாதை இல்லாம போனாலும் கூட ஃபிட்னஸ் பாஸ் ஆகிறது வாய்ப்பே இல்லை. அதுதான். அப்ப இதைத்தான் இப்பொழுது பார்க்கின்றார்கள். முக்கியமான வீரர்கள், சிரேஷ்ட வீரர்கள், எங்களுக்கு வின்னிங் மேட்சுகளை வின் பண்ணி தரக்கூடிய வீரர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டீமுக்குள்ள இடத்தை கொடுப்போம், ஃபிட்னஸ் சொல்லி அப்படி வந்திருக்கு. இப்ப இந்தியாவில் பார்த்தோம்னா இது இந்தியாவில் இருக்கமா இருக்குது. விராட் கோலியா இன்ஜரி ஆகியா போராசா முதல் போய் விளையாடி காட்டு, ரஞ்சி ட்ராஃபி விளையாடிட்டு தான் வர வேணும் என்று சொல்லி ரோஹித் சர்மா விராட் கோலியை அனுப்பினார்கள். போனார்கள், 2 பேரும் செஞ்சுரி அடிச்சு காட்டினார்கள், வந்தாங்க. அதை நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்ப இலங்கையில நட்சத்திர அந்தஸ்து உள்ள வீரர்கள் வைத்துக் கொள்ளுமே, அவங்க உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாட மாட்டாங்க. உள்ள நாட்டு வெளிநாட்டு தொடர் எல்லாம் போய் விளையாடி காசை உழைச்சிட்டு வருவாங்க. சரி, ஆனா அவங்களோட ஃபிட்னஸ் இருக்கா? மேட்சுக்கு ஸ்ரீலங்கா மேட்சுக்கு போனா கையை பிடிச்சிருவாங்க, காலை பிடிச்சிருவாங்க, கிரவுண்டுக்கு படுத்துருவாங்க. அப்ப என்ன நடக்குது? ஸ்ரீலங்கா டீம் லாஸ்ட். அப்ப இப்ப நீ வெளிநாட்டு ஒரு தொடருக்கு போறாயா இருந்தா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் ஒப்பந்தத்துக்கு தானே நீ இருக்கிற. உங்களுடைய உடற்தகுதியை எங்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டு நீங்க எங்க போய் வேண்டாலும் விளையாடுங்க என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்பொழுது இறுக்கி பிடி ஒன்று பிடித்து வைத்திருக்கின்றது. இப்ப ஒருத்தர் இருக்க மாட்டாங்க டீம்ல. வயது போனவர்கள், தினேஷ் சந்திமால் போன்றவர்கள் எல்லாம் உடல் தகுதியில மிக சிறப்பா இருக்கிறார்களா? இன்னும் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் இருக்காங்க தானே, அவங்களுக்கெல்லாம் டங்கு அடிக்குதா? யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது இந்த 11 பேர்ல 9 பேர் வெளியில போயிடுவாங்க. இப்ப ஃபிட்னஸ் முதலாவது, அதுக்கு பிறகுதான் நீங்க உள்ள வரணும்ன்றதுக்கு பிறகு இப்ப எல்லாருமே
இவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் சந்திர, ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்முக்கு ஓடுவாங்க, கிரவுண்டுக்கு ஓடுவாங்க, ப்ராக்டிஸை கூட செய்வாங்க. இனிமேல் நீங்க விளையாட்டு காட்ட முடியாது என்கின்ற இருக்கு. ஐபிஎலுக்கே போக முடியாது. ஏன்னா ஐபிஎலுக்கு நினைச்சிட்டாங்க, ஓகே நாங்க ஐபிஎல் தானே போய் விளையாட போறோம், இங்க தானே இன்ஜரி ஸ்ரீலங்கா டீம் விளையாடி பரவாயில்ல, நாங்க ஐபிஎல்ல போய் உழைச்சிருவோம், காசு வந்துடும் ஒரு வருஷம் இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து நீங்க சரியா உடம்பு அங்கேயும் போக முடியாட்டா, நீ போய் சும்மா பேரை கிடக்காம நாட்டிலே கிடையாது. இப்ப இந்த நிலைமையில தான் நுவான் துஷார வழக்கு போட்டிருக்கின்றார். நுவான் துஷார சொல்லி இருக்கின்ற விஷயம், முக்கியமானவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி இந்த 4 பேரையும் பிரதிவாதிகளாக தெரிவித்து சொல்லியிருக்கின்றார். கடந்த 2 வருடங்களும் நான் இதே போன்ற உடல் தகுதியோடு தான் ஐபிஎல் விளையாடி இருந்தேன், இம்முறையும் அவ்வாறு தான் விளையாடுவேன். அதே போன்று மார்ச் 31 என்னுடைய ஒப்பந்தம் நிறைவடைகின்றது, அதன் காரணமாக நான் இலங்கை ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்கின்றேன் என்பதை நீதிமன்றத்துக்கு சொல்றாராம். அவர் விலகிறார், என்ன விலகலாமா இல்ல, ஒப்பந்தத்திலிருந்து விலகிறேன்னு சொன்னா அது சட்ட ரீதியில கொடுக்கலாம்னு நான் நம்புகின்றேன். ஆனால் நான் விலகுகின்றேன், ஆனால் என்னை வெளிநாட்டுக்கு விளையாடுவதற்கு அனுமதியுங்கள். அதே போன்று இவ்வாறு நீங்கள் என்ஓசி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சேபனை இல்லை என்ற கடிதம் வழங்க மாட்டோம் என்று சொன்னது தவறு, அதை வழங்க உத்தரவிடுங்கள் என்றுதான் அவர் நீதிமன்றத்திடம் போய் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏப்ரல் 9 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவிருக்கின்றது. இப்ப இது வழக்கில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இது தொடர்பில் நிறைய விடயங்களை அலசி ஆராய தேவையில்லை. ஆனால் இலங்கையில் உள்ள வீரர்கள் இலங்கை கிரிக்கெட்டுக்கால் தான் ஆகியிருக்காங்க. அதான் இப்ப மார்ச் 31 வரையும் அவருக்கு ஒப்பந்தம் இருந்தான் இருக்குது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல வரப்பிரசாதங்களை பெற்று தான் இவ்வளவு காலம் வந்தவர் ஸ்ரீலங்கா அணிக்கா விளையாடி இருக்கிறார். அதன் காரணமாக தான் ஐபிஎல்லும் கிடைத்திருக்கலாம். அப்ப அந்த ஒப்பந்தத்தை மீறி அல்லது ஒப்பந்தத்தோடு இல்லை, என்னை விடுவித்து விடுங்கள், நான் எங்கேயாவது போய்கொள்கின்றேன் என்று கேட்பது என்ன, அந்த விஷயங்கள் தான் இப்பொழுது வழக்குக்கு சென்றிருக்கின்றன. இனி வழக்கின் தீர்ப்பு எப்படி வரப்போன்றது என்பதன் பின்னர் அவற்றை நாங்கள் பார்க்கலாம். இப்ப புதுசா நிறைய வீரர்களை உள்வாங்கிறதுக்கு முயற்சி நடக்கின்றது. இப்ப கேரி கர்ஸ்டன் தன்னுடைய டீமை ஃபார்ம் ஆக்கி இருக்கின்றார். கேரி கர்ஸ்டன் பயிற்றுவிப்பாளராக வந்ததும் அவருடைய அகாடமியில் இருந்த 2 பயிற்றுவிப்பாளர்களை சுழல் பந்து வீச்சு மற்றும் களத்தடுப்பு கொண்டு வந்திருக்காரு. அதாவது அவர் அசிஸ்டன்ட் கோச்சஸ் மாதிரியே இருக்க போறாங்க. அவர் இப்படி தன்னை ஒன் செட்டப்பை செய்து மெதுவாக இப்பொழுது தன்னுடைய வேலை திட்டங்களை அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஒப்பந்தம் ஆரம்பமாகின்றது. எனவே அதன் பின்னர் 19 வயதுக்குட்பட்ட அணியிலும் டீமிலையும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பயிற்றுவிப்பாளர்களை மீள் சுழற்சிகள் செய்து வேறு இடங்களில் கொண்டு போய் அவர்களுடைய உரிய இடங்களில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்பொழுது ஃபிக்ஸ் செய்கின்றது. ஏதோ வேலைகள் நடக்கின்றன என்பது தெரிகின்றது. அது இந்த அளவுக்கு சாத்தியமாக வரப்போகின்றது. சாத்தியமாகும் வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப போற அந்த ரூட் வந்து சரியா இருக்கும் போல தெரியும். ஃபிட்னஸ் கட்டாயம் தேவை, வீரர்களை இறுக்கமாக தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற தேவை இருக்கு. அதே போன்று அடிப்படையான விஷயங்கள் தானே. இப்ப அதே போன்று இலங்கை அணி தெரிவு செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கொண்ட குழுவை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இதற்குள் வியாஸ்காந்த் மற்றும் ஆகாஷ் இருவரும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் வீரர்களாக இருக்கின்ற காரணத்தில் நாங்கள் இவர்களை சொல்கின்றோம். அதே போன்று இந்த மாவட்டங்களாக பிரித்து விளையாடுகின்ற அணிகளுக்குள்ளும் இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சில வீரர்கள் இதில் சேர்க்கப்படாமலும் இருக்கின்றார்கள். மேவின் அவினாஷ் போன்றவர்கள் இந்த மாவட்ட மட்டத்தில் அல்லது மாகாண ரீதிகளாக நடத்தப்படுகின்ற நேஷனல் சூப்பர் லீக் என்று சொல்லப்படுகின்ற போட்டிகளில் சேர்க்கப்படவில்லை. அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். இன்னும் பலர் இதில் சேர்க்கப்பட வேண்டிய, உள்வாங்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அணியில் சாருஜன் சேர்க்கப்படவில்லை. என்னை பொறுத்தவரையில் சாருஜன் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். என்றால் நியூசிலாந்து அணியோடு 4 நாட்கள் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. சாருஜனுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் வழங்கி சாருஜனை அணிகள் இருந்து உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இது இலங்கை அணியின் 3வது இலக்கத்திற்கான மீள் நிரப்புகைக்கு ஒரு சரியான திட்டமாக இருக்க வேண்டும். என்றால் தினேஷ் சந்திமால் தான் அந்த இடத்தில் இப்பொழுது இருந்து வருகின்றார். இந்த விஷயங்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள்ள பெருசா பேசப்படுற விஷயமாக மாறி இருக்கு. அதே மாதிரி இப்ப சந்திரன் 19க்கு உட்பட்ட மகளிர் அணி ஆஸ்திரேலியா சென்றிருக்கின்றது. நியூசிலாந்து அணி நேற்றைய தினம் இலங்கை வந்திருக்கின்றது. அணி இலங்கை அணி போட்டிகளில் பங்கு பெற்று போகின்றது. இலங்கை தேசிய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் செல்லவிருக்கின்றது. அதாவது ஏப்ரல் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் ஒரு போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. எனவே இதிலிருந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் வளர்ச்சி மீண்டும் சூடுபிடிக்க போகின்றதா, வளரப்போகின்றதா, இல்லாவிட்டால் என்ன செய்து பழைய கதையை அப்படியே கதை முடிச்சு ஓடுறாரோ தெரியாது. அப்படியா இருக்க போகின்றதா பார்க்கலாம். எல்லாம் கையில தான் இருக்கு. ஓகே, நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் இது இலங்கை முழுவதும் தரமான கிரிக்கெட் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம், வீடியோக்களை எல்லாம் பார்க்கின்ற வேளையிலும் கூட இந்த கிரிக்கெட் சாதனங்கள் என்றது முக்கியம். தரமான பொருட்கள் முக்கியம். விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, போறவங்க இருக்கீங்க, நிறைய பேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரிஜினல் தரமான பொருட்களை
எங்கேயுமே இலங்கையில எந்த இடத்துலயுமே இந்த அளவுக்கு விலை குறைவா வாங்க முடியாது. அந்த அளவுக்கு விலை குறைவா வாங்கக்கூடிய ஒரே இடம் தான் ஐலண்ட் வைட் டெலிவரி. கீழே நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புவாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. இதை செய்கின்றவரும் கூட ஒரு முன்னாள் பயிற்றுவிப்பாளர், கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர். முன்னாள் பயிற்றுவிப்பாளர் மிக இளவயதானவர், அவர் கொஞ்சம் பயிற்றுவிப்பு பதவியிலிருந்து வந்து இப்பொழுது இதை செய்கின்றார் தொழிலாக. எனவே சில காலமாக பயிற்றுவிப்பாளராக 100% கிரிக்கெட் தெரிந்த ஒருவர்.